ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காலை டிஃபன் வந்து அடையும் அவியலும் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நம்ம வந்து எல்லா வித காய்களையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 5 காய் சேர்த்துருக்கேன். அது ஒரு வாழைக்காயும் சேர்த்துருக்கேன். இது மொத்தம் 6 காய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து தேங்காய், சோம்பு, தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் சேர்த்துங்க. நான் வந்து வீட்டிலே இருந்த பச்சை மிளகாய் செடியில் இருந்தது. அதை வந்து 4 போட்டிருக்கேன். பிஞ்சாக இருக்கிறதுனால இதையும் அரைச்சிட்டு வந்து இந்த காயெல்லாம் வெந்த பிறகு அதோட சேர்த்து கொதிக்க வச்ச பிறகு இது வந்து தேங்காய் எண்ணெயோ அல்லது நல்லெண்ணெயோ விட்டு தாளிச்சுங்க. ஜீரகம், கருவேப்பிலை போட்டு தான் தாளிக்கணும். தாளிச்சிட்டு லாஸ்ட்டாக இறக்கும்போது தயிர் ஊற்றி நம்ம இறக்கிக்கலாம். இப்போ வந்து பருப்பு வந்து நான் வந்து ரேஷன் பருப்பு தான் போட்டிருக்கேன். 2 டம்ளர் அரிசி, 2 டம்ளர் பருப்பு. இதோட வந்து சிகப்பு மிளகாய், பச்சை மிளகாய் கலந்து, சோம்பு, இஞ்சி, உப்பு போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை வந்து நான் வந்து அடை தட்டி இப்போ அவியல் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து அவியல் பண்ணும்போது லாஸ்ட்டாக தான் நீங்கள் வந்து இறக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்ட பிறகு தான் நீங்கள் தயிர் சேர்க்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.